சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வச்சிருக்கா யாரை எப்படி நடத்தணும் எங்க வைக்கணும்ங்கறது ஆதிசங்கரிக்கு நல்லா தெரியும். அவ அன்னபூர்ணிக்கு நல்லா நெத்தில அடிக்கிற மாதிரி சொல்லிட்டா. இனி அவ ஆட்டம் குறையும் நினைக்கிறேன். பாக்கலாம். நிச்சயமா குறையும். குறையலனா திரும்பவும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மம்மி, ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி ஆண்டி இப்படி பண்ணிருக்க கூடாது. இதை இப்படியே விட்டோம், நாளைக்கு நமக்கு எந்த மரியாதையும் இல்லாம போயிடும். நாளைக்கு என்ன நாளைக்கு? அதான் இன்னைக்கு மரியாதை போயிடுச்சு. உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன முடிவு தெரிஞ்சாகணும்? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அன்னபூர்ணி, உனக்கு என்ன ஆச்சு? கீழே சத்தம் கேட்கிற அளவுக்கு ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏன் கத்துறேன்னு கேக்குறதுக்கு பதிலா ஏன் உயிரோட இருக்கேன்னு கேட்டிருக்கலாம். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? உங்க அக்கா வேலைக்காரிக்கு கொடுக்கற மரியாதையை கூட தம்பி பொண்டாட்டி எனக்கு கொடுக்கறது இல்ல. என்ன மதிக்கலன்னா அது உங்களை மதிக்காததுக்கு சமம்னு ஏங்க உங்களுக்கு புரியல? உங்க அக்காவோட வேலை செஞ்சு நீங்க ஓடி ஓடி உழைக்காம உங்க அக்கா முன்னுக்கு வந்துட்டாங்களா? இந்த வீட்ல நாங்க தண்ட சோறு தின்றோன்னு என்னையும் உங்க பொண்ணையும் உங்க அக்கா கேவலப்படுத்துறாங்களா? எனக்கு புரியல. ஆதிசங்கரி தான் என்ன அடிமையா நடத்துறான்னு பார்த்தா இன்னைக்கு வேலைக்காரங்களை வச்சு என்ன கேவலப்படுத்திட்டா. நான் எப்படிங்க இனிமே இந்த வீட்டு வேலைக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அன்னபூர்ணி, நடந்தது நடந்துருச்சு. நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டாடி, ஆண்டி பண்ணது இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு. அக்கா என்ன தப்பு பண்ணாலும் உங்க அப்பாக்கு தப்பா தெரியாது. இருந்தாலும் நான் பட்ட அவமானத்தை சொல்லிதானே ஆகணும். சொல்றேன், அப்பவாத அவர் புத்தியில உரைக்குதான்னு பாப்போம். பாருங்க, உங்க அக்கா என்ன இன்னைக்கு கதற வச்சுட்டா. இதை எதையுமே கண்டுக்காம உங்க அக்காவை தட்டி கேட்காம விட்டீங்கன்னா இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவே இந்த நிமிஷமே உங்க அக்கா பண்ணது தப்புன்னு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அக்கா கிட்ட பேசியே ஆகணும். நமக்கு கீழே இருக்க வேலைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன அடிமையா நடத்துறத உங்க அக்கா இன்னையோட நிறுத்திக்கணும். இல்லனா இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். என்ன? வாங்க இப்பவே போலாம். முட்டாள்தனமா பேசாத. இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் கைப்பற்றதான் நாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கோம். என் அக்காக்கு நான் விசுவாசியா இருக்கிறேன், அவ்வளவுதான். உன் முட்டாள்தனமான முடிவால என்னோட அத்தனை திட்டத்தையும் சொதப்பி விட்டுறாத. ரேஷ்மாவை செலின் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் நாம அமைதியா தான் இந்த வீட்டுல இருக்கணும். அடிச்சா வாங்கிக்கோ, காரி துப்புனா தொடச்சுக்கோ, கால்ல எட்டி உதைச்சா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எழுந்திருச்சு போயிட்டே இருக்கணும். காலம் நமக்காகவும் மாறும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உங்க அக்கா விஷயத்துல நான் எவ்வளவு வேணாலும் பொறுமையா இருக்கலாம். ஆனா இந்த காயத்ரி விஷயத்துல நான் எதுக்குங்க பொறுமையா இருக்கணும்? அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்க அக்கா சொன்னா. இன்னைக்கு அந்த காயத்ரிக்கு எல்லா உரிமையும் கொடுக்கறது சுத்தமா சரியில்லைங்க. நான் எதுக்கு அவகிட்ட அடிமையா இருக்கணும்?
காலத்துக்கும் இனிமே அந்த காயத்ரி என்ன மதிக்கவே மாட்டான். இனி அவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுங்க. அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க. அதையாவது எனக்காக பண்ணுங்களேன். சரி சரி, அதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அக்கா விஷயத்துல அவங்கள எதிர்த்து மட்டும் பேசாத. இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காத. நம்ம திட்டம் நிறைவேற வரைக்கும் நாம எல்லாத்தையும் பொறுமையா நிதானமா இருந்துதான் சாதிக்கணும். அதை விட்டுட்டு கோவப்பட்ட இழப்பு நமக்குதான். பொறுமையா இரு. ரேஷ்மா, அம்மாவுக்கு புரியவே. ஓகே டாடி. மம்மி, டாடி நமக்கு சாதகமா தான் இருக்காரு. டாடி கிட்ட இருக்கிற பொறுமை தான் இந்த வீட்டை, இந்த சொத்தை, இந்த அதிகாரத்தை நமக்கு கைப்பற்றி கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மம்மி. நீங்களும் அவசரப்படாதீங்க. நிதானமா நிறுத்தி அடிப்போம். இந்த வீட்டோட அதிகாரத்தை கூடிய சீக்கிரத்துல தட்டி பறிப்போம். கலைவாணியை காணும்.